இந்தியன் பிரீமியர் லீக் T20 சீரிஸோட 19வது மேட்ச் ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் கடல சவாய் மன்சிங் ஸ்டேடியம் ஜெய்ப்பூர்ல நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணது பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஜெய்ப்பூர் பிட்ச் பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி மிக்ஸ்டு ட்ராக்கா தான் இருந்திருக்கு. நல்ல ரன்ஸும் வரும், சடனா லோ ஸ்கோரிங் மேட்சஸும் நடக்கும். பட் இந்த சீசன்ல ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்லயும் 180-190 ரன்ஸ் ரேஞ்சில் ஸ்கோர் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இனிஷியலாக பேசஸுக்கு கொஞ்சம் அசிஸ்ட் கிடைக்கும். பேட்ஸ்மேன்ஸ் கொஞ்சம் டைம் எடுத்து செட்டில் ஆகிட்டா ஈஸியாக ஆட முடியும். ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் சஞ்சு சாம்சன், தென் செகண்ட் மேட்ச்சில் ரியான் பராக் 80+ ரன்ஸ் இங்கே ஸ்கோர் பண்ணாங்க. 2 பேரும் இனிஷியலாக கொஞ்சம் டைம் எடுத்து ஆடினாங்க. தென் பால் பேட்டுக்கு நல்லா வந்தது, நல்லா ஸ்கோர் பண்ணாங்க. ராஜஸ்தான் ட்ரெண்ட் போல்ட் தென் பர்கர் மாதிரி குவாலிட்டி பேசஸ் வச்சுருக்காங்க. ஸோ ராஜஸ்தான் பால் ஃபர்ஸ்ட் பண்ணால் இனிஷியல் ஓவர்ஸில் 1-2 விக்கெட்ஸ் இயர்லியாக லாஸ் ஆகும்னு தோணுது. பொதுவாக இங்கே சேஸ் பண்ண டீம் தான் அதிகமான மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. பட் லாஸ்ட் 2 மேட்ச்லையும் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் தான் இங்கே வின் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக 54 IPL மேட்சஸ் இங்கே நடந்திருக்கு. அதில் 20 மேட்ச் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீமும் 34 மேட்ச் சேஸ் பண்ண டீமும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோராக 160 ரன்ஸ் இருந்திருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் 214 ரன்ஸும் லோவஸ்ட் ஸ்கோர் 59 ரன்ஸையும் ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னு பார்த்தா below 150 16 டைம்ஸும் 150-189 29 டைம்ஸும் above 90 9 டைம்ஸும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபர்ஸ்ட் 3 மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. பவுலிங்கில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பட் பேட்டிங்கில் ஆல்மோஸ்ட் ரியான் பராகை நம்பி தான் இருக்காங்க. மற்ற பிளேயர்ஸ் யாரும் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் சஞ்சு சாம்சன் நல்லா ஆடி இருந்தார். 3 மேட்ச்லையும் ஓப்பனிங் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து பெருசாக ரன்ஸ் வரலை. இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு ரியான் பராக் யார்லி அவுட் ஆகிட்டா பேட்டிங் சொதப்ப சான்சஸ் இருக்கு. பட் குவாலிட்டி ஸ்டார் பிளேயர்ஸ் இருக்காங்க, எப்போ வேணாலும் ஃபார்முக்கு வரலாம். சேஞ்சஸ் எதுவும் பண்ண வாய்ப்பு இல்லை, சேம் லெவனோட போவாங்கன்னு தான் தோணுது. இம்பேக்ட் சப்பில் சாஹல் தென் சுபம் துபே கடையில் ஸ்வாப் இருக்கும். லாஸ்ட் மேட்ச்சில் சந்தீப் சர்மாவை ட்ராப் பண்ணிட்டு பர்கரை லெவனில் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆல்மோஸ்ட் சேம் லெவனோட போவாங்கன்னு தான் தோணுது. RCB பேக் டு பேக் மேட்ச் லாஸ் ஆயிருக்காங்க. டீம் காம்பினேஷனை செட் பண்ணுறதுலையும் பிளேயர்ஸை செலக்ட் பண்ணுறதுலையும் மொத்தமாக சொதப்புறாங்க. KKRக்கு அகேன்ஸ்டாக சூப்பராக பவுல் பண்ண வைஷாக் விஜயகுமாரை லாஸ்ட் மேட்ச்சில் உட்கார வச்சாங்க. தென் அல்சாரி ஜோசஃபுக்கு பதிலாக ரீஸ்டாப்லேயே எடுத்துகிட்டு வந்தாங்க. வில் ஜாக்ஸை டீமில் ட்ரை பண்ணுறது பெட்டராக இருக்குன்னு தோணுது. ஓப்பனிங்கில் குயிக்காக ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். தென் பவுலிங்லையும் 2-3 ஓவர்ஸ் பவுல் பண்ண முடியும். அதை பண்ணுவாங்களா பார்க்கணும். இம்பேக்ட் சப்பில் யாஷ் தயால் தென் லாம்ரர் கடையில் ஸ்வாப் இருக்கும். சம்டைம் தினேஷ் கார்த்திக் தென் வைஷாக் விஜயகுமார் கடையிலையும் ஸ்வாப் இருக்கலாம். RCB விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் தினேஷ் கார்த்திக் அண்ட் அனுஜ் ராவத். 6th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. க்ளவ் ஒர்க் ராவத் தான் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் CSK சூப்பராக ஆடி இருந்தார். தென் நெக்ஸ்ட் மேட்சஸ் கிரேட்டாக இல்லை. ஸ்பின்னர்ஸ் கிட்ட நல்லா ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய பிளேயர். அகேன்ஸ்ட் ராஜஸ்தான் 2 இன்னிங்ஸில் 55 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. குயிக்காக 20-30 ரன்ஸ் லாஸ்ட் ஓவர்ஸில் ஸ்கோர் பண்ண முடியும். தினேஷ் கார்த்திக் ஆல்மோஸ்ட் 7th-8th டவுனில் ஆடுறாரு. ஃபினிஷர் ரோலில் ஆடக்கூடிய பிளேயர். ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தா 1-2 மேட்சஸில் டீசெண்டாக ஆடியிருக்காரு. லாஸ்ட் ஓவர்ஸில் குயிக்காக ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். கார்த்திக் அகேன்ஸ்ட் சாஹல் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிருக்காரு. 51 பால்ஸ் ஆடி 47 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 3 தடவை அவுட் ஆயிருக்காரு. ஒரு 6 கூட அடித்ததில்லை. அகேன்ஸ்ட் சந்தீப் சர்மா 3 தடவை அவுட் ஆயிருக்காரு. பட் சந்தீப் சர்மாவை நல்லாவும் ஆடியிருக்காரு. விராட் கோலி அண்ட் ஃபாஃப் டூ பிளஸஸ் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. கோலி பஞ்சாப் அண்ட் KKRக்கு அகேன்ஸ்டாக சூப்பராக ஆடி இருந்தார். அகேன்ஸ்ட் RR 27 ஆவரேஜில் 618 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் 2 சீசனாக கிரேட்டாக இல்லை. லாஸ்ட் 2 சீசனில் 5 இன்னிங்ஸ் பேட்டிங் ஆடி 44 பால்ஸில் 39 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூவில் 8 இன்னிங்ஸ் பேட் பண்ணி ஒரு 50 கூட அடித்ததில்லை. விராட் கோலிக்கு பொதுவாக லெஃப்ட் ஹேண்ட் பேசர்ஸ் கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும். பட் IPLல ட்ரெண்ட் போல்ட்டை நல்லா ஆடியிருக்காரு. பட் சந்தீப் சர்மா கிட்ட கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காரு. 67 பால்ஸில் சந்தீப் சர்மா கிட்ட 7 தடவை அவுட் ஆயிருக்காரு கோலி. பட் பர்கரை எப்படி ஆட போகிறாரு பார்க்கணும். டூப்ளசிஸ் ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. அகேன்ஸ்ட் RR 15 இன்னிங்ஸில் 38 ஆவரேஜில் 489 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 4 50s அடிச்சிருக்காரு. ஃபாஃப் எகென்ஸ்ட் ட்ரெண்ட் போல்ட் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காரு. 3 தடவை அவுட் ஆயிருக்காரு. ஃபாஃப் பொதுவாக லெஃப்ட் ஹேண்ட் பேசர்ஸ் கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய பிளேயர்.
ஆர்ஆரில் போல்ட் அண்ட் பர்கர் 2 லெஃப்ட் ஹேண்ட் பேசஸ் இருக்காங்க, அதை கன்சிடர் பண்ணணும். ரஜாட் பட்டிடர் நல்ல பிளேயர், ரீசன்ட் டொமஸ்டிக் மேட்சஸில் சூப்பராக ஆடிட்டு இருந்த பிளேயர். இங்கே லாஸ்ட் மேட்ச்சில் கொஞ்சம் டீசெண்டாக ஆடி 29 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. அகேன்ஸ்ட் ஆர்ஆர் 2 இன்னிங்ஸில் 74 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, ஒரு 50 எல்லாம் அடிச்சிருக்காரு. அகேன்ஸ்ட் அஸ்வின் 16 பால்ஸ் ஆடி 2 தடவை அவுட் ஆயிருக்காரு. 1 டவுனில் பேட்டிங் ஆடுறதால கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். மஹிபுல் லாம்ரார் லாஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு, பட் மேட்சை ஃபினிஷ் பண்ணி கொடுக்க முடியலை. லாம்ரார் பழைய ஆர்ஆர் பிளேயர். அகேன்ஸ்ட் ஆர்ஆர் 3 இன்னிங்ஸில் 17 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. லாம்ரார் சாஹலுக்கு எகென்ஸ்டா 23 பால்ஸ் ஆடி அதில் 3 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. அஸ்வின் கிட்டையும் ஒரு தடவை அவுட் ஆயிருக்காரு. பட் லாஸ்ட் ஓவர்ஸில் குயிக்காக 20-25 ரன்ஸ் அடிக்க முடியும். கிளென் மேக்ஸ்வெல் இந்த சீசனில் இன்னும் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. பேட்டிங்கில் சுத்தமாக பெர்ஃபார்ம் பண்ணலை, பட் பவுலிங்கில் 2 மேட்ச்சில் 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். அகேன்ஸ்ட் ஆர்ஆர் 13 இன்னிங்ஸில் 37 ஆவரேஜில் 366 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 4 50s அடிச்சிருக்காரு, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூலையும் டீசெண்டாக ஆடி இருக்காரு. மேக்ஸ்வெல் அகேன்ஸ்ட் ட்ரெண்ட் போல்ட், சாஹல், தென் அஸ்வின், இந்த 3 பவுலர்ஸ் கிட்டையும் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகியிருக்காரு. ஐபிஎல்ல சாஹல் கிட்ட 3 தடவையும் அஸ்வின் அண்ட் போல்ட் கிட்ட 2 தடவையும் அவுட் ஆயிருக்காரு. ஓடிஐ மேட்சஸ் அப்படின்னு பார்த்தா போல்ட் கிட்ட 6 தடவையும் அஸ்வின் அண்ட் சாஹல் கிட்ட 4 தடவையும் அவுட் ஆயிருக்காரு. ஆர்ஆரில் 2-3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ மேக்ஸ்வெல் பவுலிங்கில் எஃபெக்டிவாக இருக்க சான்சஸ் இருக்குது. 2-3 ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்ஸ் இருக்கும். கேமரூன் கிரீன் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை. சிஎஸ்கேக்கு எகென்ஸ்டாக பவுலிங்கில் 2 விக்கெட் எடுத்திருந்தார். தென் கேகேஆருக்கு எகென்ஸ்டாக 30+ ரன்ஸ் பேட்டிங்கில் ஸ்கோர் பண்ணியிருந்தார். 5th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. தென் பவுலிங்கில் 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுறாரு. அகேன்ஸ்ட் ஆர்ஆர் பேட்டிங்கில் ஒரு மேட்ச்சில் 44 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். முகமது சிராஜ் ஒரு மேட்ச்சில் விக்கெட் எடுத்தா அடுத்த மேட்ச்சில் விக்கெட் எடுக்கிறதில்ல, இப்படி தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. பவர் பிளேயில் 2 ஓவர், தென் டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் பவுல் பண்ணுறாரு. அகேன்ஸ்ட் ஆர்ஆர் 9 இன்னிங்ஸில் 9 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பட்லர் அண்ட் சாம்சனை 2 தடவை அவுட் பண்ணியிருக்காரு. பட் பட்லர் அகேன்ஸ்ட் சிராஜ் சூப்பராகவும் ஆடிருக்காரு. சஞ்சு சாம்சன் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காரு. ரீஸ் டாப்லி 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. இனிஷியலாக 2 ஓவர், தென் டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் பவுல் பண்ணுறாரு. இந்த வென்யூவில் இனிஷியலாக நல்ல சப்போர்ட் கிடைக்கும், ஸோ எஃபெக்டிவாக இருக்க சான்ஸ் இருக்குது. யாஸ் தயால் மேட்சுக்கு 1 விக்கெட் வச்சு எடுத்துகிட்டு இருக்காரு. டீசன்ட் பவுலர். 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. பவர் பிளேயில் 2 ஓவர், தென் மிடில் அண்ட் டெத் ஓவர்ஸில் 1 ஓவர் வச்சு பவுல் பண்ணுறாரு. அகேன்ஸ்ட் ஆர்ஆர் 3 இன்னிங்ஸில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஜெய்ஸ்வாலுக்கு எகென்ஸ்டாக 12 பால்ஸ் பவுல் பண்ணி 2 தடவை அவுட் பண்ணியிருக்காரு ஜெய்ஸ்வாலை. மயங்க் டாகர் நல்ல பவுலர், பட் சரியாக யூஸ் பண்ணுறதில்ல. 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுறாரு. லெஃப்ட் ஹேம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பார்க்குறது பெட்டராக இருக்கும். ராஜஸ்தான் ராயல்ஸ் விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜோஸ் பட்லர் அண்ட் சஞ்சு சாம்சன். பட்லர் பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. அகேன்ஸ்ட் ஆர்சிபி 38 ஆவரேஜில் 412 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் சீசனில் 2 இன்னிங்ஸ்லையும் டக் அவுட் ஆயிருந்தாரு அகேன்ஸ்ட் ஆர்சிபி. சிராஜ் கிட்ட 2 தடவை அவுட் ஆயிருக்காரு, பட் சிராஜை சூப்பராகவும் ஆடி இருக்காரு. பட்லர் டாப் லீக் எகென்ஸ்டா 3 தடவை அவுட் ஆயிருக்காரு T20s. பட் பட்லர் குவாலிட்டி பிளேயர், சடனாக பெரிய ஸ்கோர் அடிக்க முடியும். சஞ்சு சாம்சன் எப்பவும் சீசனோட ஃபர்ஸ்ட் 1-2 மேட்சஸ் சூப்பராக ஆடுவார், தென் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணுறதில்ல. அகேன்ஸ்ட் ஆர்சிபி 21 இன்னிங்ஸில் 383 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு 19 ஆவரேஜில். லாஸ்ட் 5 சீசனில் ஒரு 50 கூட அடித்ததில்லை எகென்ஸ்ட் ஆர்சிபி. சிராஜுக்கு எகென்ஸ்டாக 24 பால்ஸ் ஆடி 25 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 2 தடவை அவுட்டும் ஆயிருக்காரு. பட் இந்த வென்யூவில் சூப்பராக ஆடியிருக்காரு. ஜெய்ஸ்வால் பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. இந்த சீசனில் இன்னும் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலை. அகேன்ஸ்ட் ஆர்சிபி 5 இன்னிங்ஸில் 103 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு 21 ஆவரேஜில். ஜெய்ஸ்வால் யாஷ் தயால் கிட்ட 2 தடவையும், தென் சிராஜ் கிட்ட 1 தடவையும் அவுட் ஆயிருக்காரு. ஜெய்ஸ்வாலுக்கு லெஃப்ட் ஹேம் பேசஸ் அரவுண்ட் த ஸ்டம்பில் இருந்து பாடி லைனில் ஷார்ட்டாக பவுல் பண்ணால் அவுட் ஆக சான்சஸ் அதிகம். ரீஸ் டாப்லி அதை ட்ரை பண்ணுவார். பட் ஜெய்ஸ்வால் இந்த வென்யூவில் டீசெண்டாக ஆடியிருக்காரு. ஹெட்மயர் 6th இல்லை 7th டவுனில் பேட்டிங் ஆடுவார். லாஸ்ட் ஓவர்ஸில் குயிக்காக 20-30 ரன்ஸ் அடிக்க முடியும். அகேன்ஸ்ட் பெங்களூர் ஒரு மாதிரி டீசெண்டாக ஆடியிருக்காரு. துருவ் ஜுரல் நல்ல பிளேயர், ஃபினிஷர் ரோலில் ஆடக்கூடிய பிளேயர். ஆல்மோஸ்ட் 20-25 ரன்ஸ் அடிக்க முடியும். 5th இல்லை 6th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு.
அகேன்ஸ்ட் ஆர்சிபி லாஸ்ட் சீசனில் ஒரு மேட்ச்சில் 34 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். சுபம் துபே லாஸ்ட் மேட்ச்சில் 6th டவுனில் பேட்டிங் ஆடியிருந்தார். ரீசன்ட் டொமஸ்டிக் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. பட் கிராண்ட் லீக்கில் கொஞ்சம் ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பாருங்க. ரகுவன்ஷி, சசாங் சிங், தென் அஸ்டோ சர்மாலாம் ரீசன்ட் மேட்சஸில் அன்எக்ஸ்பெக்டடாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அது மாதிரி சுபம் துபே பெர்ஃபார்ம் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. ஸோ கிராண்ட் லீக்கில் கொஞ்சம் ரிஸ்க்காக வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ரியான் பராக் சூப்பர் ஃபார்மில் இருக்கிற பிளேயர். ரீசன்ட் டொமஸ்டிக் ஃபார்ம் சூப்பராக இருக்குது. அதை இங்கேயும் கண்டினியூ பண்ணுறாரு. லாஸ்ட் 3 மேட்ச்லேயும் சூப்பராக ஆடி இருந்தார். லாஸ்ட் 2 மேட்ச்லேயும் 50 அடிச்சிருந்தாரு. நல்ல டச்சில் இருக்கிற பிளேயர். அகேன்ஸ்ட் ஆர்சிபி ஒரு 50 எல்லாம் அடிச்சிருக்காரு. பட் கன்சிஸ்டண்டாக ஆட முடியுமா? டவுட்டு தான். ட்ராப் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க். ஆல்மோஸ்ட் 90% பீப்புள் செலக்ட் பண்ணியிருக்காங்க. பட் கிராண்ட் லீக்கில் வேணால் ட்ராப் பண்ணி பார்க்கலாம். அஸ்வின் ரீசன்ட் மேட்சஸில் பேட்டிங்கில் ப்ரமோஷன் கிடைக்குது. பவுலிங்கில் ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. மிடில் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. அகேன்ஸ்ட் ஆர்சிபி 26 மேட்ச்சில் 22 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேக்ஸ்வெல் தென் ராஜாட் பட்டிடரை 2 தடவை அவுட் பண்ணியிருக்காரு. சாகால் பழைய ஆர்சிபி பிளேயர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஆல்மோஸ்ட் எல்லா மேட்சுக்கும் விக்கெட் எடுக்கிறாரு. விக்கெட் டேக்கிங் பவுலர். பட் ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக 5 இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. பட் இந்த வென்யூவில் 9 இன்னிங்ஸில் 10 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. சாகால், தினேஷ் கார்த்திக், மேக்ஸ்வெல் தென் லோம்ரர் இந்த 3 பேரையும் 3 தடவை அவுட் பண்ணியிருக்காரு. டூப்ளசிஸை 2 தடவை அவுட் பண்ணியிருக்காரு. ஸோ சாகால் இந்த மேட்சுக்கு க்ரூஷலாக இருப்பாருன்னு தோணுது. போல்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேசர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. பவர் பிளேயில் 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுறாரு. தென் டெத் ஓவர்ஸில் 1 ஓவர் பவுல் பண்ணுறாரு. அகேன்ஸ்ட் ஆர்சிபி 11 இன்னிங்ஸில் 16 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. டூப்ளசிஸை 3 தடவையும் மேக்ஸ்வெல்லை 2 தடவையும் ஐபிஎல்ல அவுட் பண்ணியிருக்காரு. பட் ஓடிஎஸில் மேக்ஸ்வெல்லை 6 தடவையும் கோலியை 3 தடவையும் டூப்ளசிஸை 2 தடவையும் அவுட் பண்ணியிருக்காரு. இந்த பிச்சில் இனிஷியலாக நல்ல சப்போர்ட் கிடைக்கும். பர்கர் லெஃப்ட் ஹேண்ட் பேசர் கண்டினியூஸாக விக்கெட் டேக்கிங்கில் இருக்கிற பவுலர். 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. பவர் பிளேயில் 3 ஓவர் தென் டெத் ஓவர்ஸில் 1 ஓவர் பவுல் பண்ணுறாரு. கண்டிப்பாக இங்கே எஃபெக்டிவாக இருக்க முடியும். அவேஷ் கான் லாஸ்ட் 2 மேட்சஸாக மேட்சுக்கு 1 விக்கெட் எடுக்கிறாரு. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. அகேன்ஸ்ட் ஆர்சிபி 5 இன்னிங்ஸில் 2 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. 9.3 எக்கனாமியில் பவுல் பண்ணியிருக்காரு. ஸ்மால் லீக் டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் பட்லர் அண்ட் சாம்சன். பேட்டர்ஸில் விராட் கோலி, டூப்ளசிஸ் தென் ஜெய்ஸ்வால். இதுதான் சேஃப். பட் 3 பேரும் லெஃப்ட் ஹேண்ட் பேசஸ் கிட்ட ஸ்ட்ரகிள் ஆகிற பிளேயர்ஸ். ஸோ ஜெய்ஸ்வாலை ட்ராப் பண்ணலாம். தென் விராட் கோலி அண்ட் டூப்ளசிஸ் இதில் ஒரு பிளேயரை ட்ராப் பண்ணிவிட்டு ஆர்சிபி லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் ஒருத்தரையும் ட்ரை பண்ணலாம். ஆல்ரவுண்டர்ஸில் மேக்ஸ்வெல் தென் ரியான் பராக் அண்ட் கேமரன் கிரீன். பவுலர்ஸில் சாகால், ட்ரெண்ட் போல்ட், சிராஜ் தென் பர்கர். கிராண்ட் லீக்கில் ரியான் பராக், டூப்ளசிஸ் தென் ஜெய்ஸ்வால் எல்லாம் ட்ராப் பண்ணி ஒரு டீம் ட்ரை பண்ணலாம். தென் துரு ஜூரல், ஹெட்மயர், டோப்லி, யாஸ் தயால் எல்லாம் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு மேக்ஸ்வெல், பட்லர் தென் விராட் கோலி எல்லாம் ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு டூப்ளசிஸ், கேமரன் கிரீன் தென் சஞ்சு சாம்சன் எல்லாம் ட்ரை பண்ணலாம். போல்ட் அண்ட் பர்கரும் கூட பெட்டர் ஆப்ஷனாக இருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கிரிக்கெட் பேசுவோம் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலகிராமில் கொடுக்கப்படும். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிக்க நன்றி.